ஸோ இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான். ஸோ ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் கிடையாது. அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு லாட்ஸுக்கும் போனஸ் அண்ட் தென் ஃப்ரீ கிவ்அவேஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், நம்ம ட்ரேடிங் மூலமாகவே ஒரு ஆப்பிள் மேக்புக் ஏர் 3 அப்படிங்கிறது ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது நமக்கு டிஸ்பேட்ச் ஆகி இன்றைக்கி நமக்கு ரிசீவும் ஆயிடுச்சு. அதை வந்து குயிக் அன்பாக்சிங்காக பார்த்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய நேமில் தான் வந்திருக்கு. ஸோ நேற்று தான் டெலிவரி ஆச்சு. இப்போ டைம் இல்லாததுனால நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண முடியல. ஸோ இது குயிக் அன்பாக்சிங்கை வந்து பார்த்துக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் காமிச்சிடுறேன். ஸோ அதாவது நான் ட்ரேட் பண்ண லாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3000 சம்திங் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு லாட்ஸ் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணதுக்கு எனக்கு வந்து மேக்புக் ஏர் 13 M3 சிப். ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 1 lakh சம்திங் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் வாங்கியிருக்கேன், எதுவுமே கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்டையராக ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வருது லாஸும் வருது, பட் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் லாட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் கோல்டன் வாட்ச் கூட நீங்கள் வாங்கலாம். அண்ட் தென் கோல்டன் பட்டர்ஃப்ளை ஐஃபோன் கூட வாங்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு பிளேட்டட் அண்ட் தென் ஹை ப்ரீமியமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நான் ஆர்டர் பண்ண டேட் பார்த்தோம் அப்படின்னா 22 ஆர்டர் பண்ணேன், எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ டெலிவரிக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து குயிக் அன்பாக்சிங்காக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இதை வந்து நம்ம பேக்கிங் ரிமூவ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நம்ம ஷோ பண்ணோம் அப்படிங்கிறதால ரீபேக்கிங் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ணது எல்லாமே எம்ஐ லேப் தான், பட் ஃபஸ்ட் டைமாக மேக்புக் ஏர். ஸோ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா மேக்புக் ஏரு. ஸோ வேரியண்ட் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அரௌண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1,14,500. ஸோ ஆன்லைனில் வந்து 90,000 சம்திங் இருக்குது. ஸோ ஃபுல்லுமே வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான், அதனால் வாரண்டிஸ் எல்லாமே கிளைம் ஆகும். ஸோ இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ரைட். ஸோ நான் ஆப்பிள் பிராண்டில் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஐஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ரைட். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ ஸ்லீப் டிசைனாக இருக்குது. நம்ம இது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேபிள் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆப்பிள்னால இப்படி தான் இருக்கும் போல். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ தான் எலகண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல யூஸ்ஃபுல் தான். ஸோ ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு ட்ரேடிங்கை லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டும் நடக்கும், லாஸும் நடக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பெனிஃபிஷியலாக இன்னொரு சைடு ஏதாவது கிடைக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 5,000 டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் ஸோ 1 lakh ஒர்த்து உள்ள உங்களுக்கு இந்த ஐமேக்கு அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஈஸியாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க, மற்ற ப்ரோக்கரேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ ஏன்னா ப்ரோக்கரேஜுக்கு ஒரு கமிஷன் போயிட்டு தான் இருக்குது, அதுலேருந்து அவங்க பே ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது மூலமாக கிடச்சது தான் இந்த கேஜெட். நான் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு சாம்சங் டேப் கூட வாங்கியிருக்கேன். அந்த டேபு, அப்புறம் வந்து கோல்டு காயினு, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இனிஷியலாக ட்ரேடிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அவன் அடிஷனல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். ஸோ அரௌண்ட் இது ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ஒரு 20 தான் கிடச்சிது. அண்ட் தென் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 15 Pro Max. ஸோ இது வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோம்னாலே ஒரு 7 to 8 lakhs வரைக்கும் கேஜெட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டிக்கோ எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரோக்கரேஜ் அவங்ககிட்ட கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீபேட்டாவோ போனஸாவோ அந்த மாதிரி நிறையா கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் வந்து நிறையா இருக்குது, எக்ஸ்என்எஸ் இருக்குது, ஆக்டாபெக்ஸ் இருக்குது. நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியர் உதாரணம் இதுதான். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு ட்ரீம் ப்ராடக்ட் கேஜெட்ஸாக கூட இருக்கும். பட் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒன் சைடு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருங்க, ஒன் சைடு உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை காட்டிலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.
நீங்கள் பெரிய வால்யூமில் பண்ணுறீங்க, ஒரு டீமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங் செட்டப்ஸ் அந்த செமினார் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா செட்டப்ஸுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். அந்த இதை பற்றி எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு லாகின் பண்ணதும் கூகுள் ஐடி கேட்டுச்சு, ஆப்பிள் ஐடி கேட்டுச்சு. ஆப்பிள் ஐடி என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணல. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இருந்து வந்து நம்ம சாம்சங் யூஸர் அப்படிங்கிறதுனால ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசை. பட் அடிஷ்னலாக எல்லா சிஸ்டம்லையும் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சாம்சங் இந்த சைடு, ஆப்பிள் இந்த சைடு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வச்சு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவோம் அப்கமிங் டேஸில். ஸோ இதுதான் வந்து நம்ம குயிக் அன்பாக்சிங்கில் கிடச்சது. திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம பே பண்ணி வாங்கலை, முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண ஒரு லாட்ஸுக்குமே கிஃப்டாக கிடச்சிருக்கு. இதுவும் கிடைக்கும், ப்ளஸ் போனஸும் கிடைக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், ட்ரேடிங் பண்ணுற யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரியலை அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, நிறையா ட்ரேடிங் செட்டப்ஸும் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் அடுத்த ஒரு கிவ்வேல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இயர்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேஜெட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா கேஜெட்ஸையும் நீங்களும் வாங்கணும், நான் மட்டுமே வாங்கிட்டு தான் போதாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட பெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.